அவர்கள் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த பூபாலப்பள்ளி என்ற இடத்தில் மானேறு நதியின் மீது கட்டப்பட்ட அந்த பாலம் பாதி கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென ஆற்றுக்குள்ளேயே அந்த சிமெண்ட் கார்டர்கள் மற்றும் பாலத்தின் முக்கிய பாகங்கள் இடிந்து சரிந்து விழுந்திருப்பதும் தூண்கள் முற்றிலுமாக நொறுங்கி விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள முக்கியமான நதிகளில் ஒன்றான அந்த மானேறு நதியானது 2 நகரங்களை இணைக்கிறது. பூபாலப்பள்ளி, பெத்தப்பள்ளி ஆகிய 2 நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்ட அந்த பாலம் தான் இப்போது பாதி கட்டுமான பணியின் போதே திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. போக்குவரத்து நடைபெறாத காலகட்டத்தில் போக்குவரத்து தொடங்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த பாலம் ஆற்றில் தண்ணீர் வராத நேரத்தில் இடிந்து விழுந்ததால் பெரிய அளவில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டமும் இல்லாத நிலையில் திடீரென தூண்கள் சரிந்து விழுந்து கர்டர்கள் மற்றும் பாலத்தின் அனைத்து பாகங்களும் அங்கு உடைந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்திருக்கிறோம். தூண்கள் 2 தூண்களை தவிர மற்ற அனைத்து விதமான பாலத்தின் கர்டர்கள் மற்றும் பாலத்தின் முக்கியமான கட்டுமான அந்த சாலை பகுதி அனைத்துமே இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி ஒப்பந்ததாரர் இந்த பாலத்தை கட்டியதுதான் பாலம் ஒட்டுமொத்தமாக உருக்குலைந்து கீழே விழுவதற்கான காரணம் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். தெலுங்கானா மாநிலத்தில் முக்கியமான 2 நகரங்களை இணைக்கும் வகையில் நீரோட்டம் மிகுந்த ஒரு ஆற்று மேலே கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் ஒட்டுமொத்தமாக சரிந்து விழுந்திருக்கிறது. ஒருவேளை இந்த கர்டர்கள் தூண்கள் இடிந்து விழாமல் இருந்திருந்தால் ஆற்றில் தண்ணீர் செல்லும் போதோ வாகன போக்குவரத்து தொடங்கிய பிறகோ விழுந்திருந்தால் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். உடைந்து விழுந்த பாலம் மற்றும் அந்த ஒப்பந்ததாரர் ஆகியோரிடம் இப்பொழுது அரசு சார்பில் விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆபரகம்.